Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் எல்லாம் எப்படி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படினா இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எவ்வளவுதான் அழகா ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு சில காய்கறிகள் என்ன ஆகும்னா அழுகிரும் இல்லனா காஞ்சு போன மாதிரி ஆயிரும் இல்லையா? சோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்ல இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில காய் அங்கேயே சுருங்கி போன மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி மார்க்கெட்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரியான காய்கள் பார்த்து வாங்கலாம். ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வர மாதிரி இருக்கு. சோ அதனால அதிகமா நான் மார்க்கெட்ல தான் பிரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி தாங்க பூவுமே ரொம்ப நல்லா இருக்கும். மார்க்கெட்ல நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. செவ்வந்தி பூலாம் நிறைய கலர்ஸ்ல அழகா இருந்துச்சு. சோ அதுவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இந்த புதினா, கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணி விரிச்சு அதில் நல்லா காய வச்சுருங்க. ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வாங்கிட்டு வந்து அந்த முட்டையை எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம கவரோடு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில சமயம் உடஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனால் முட்டையை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி அதை கட் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. அடுத்தது முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் கார்னர்ஸ் இருக்கும்ல, அந்த 2 பக்கம் நல்லா ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சைஸில் வந்து கட் பண்ணி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன். கிளாஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வர மாதிரி இருக்கும். நம்ம குழம்புக்கு எடுக்கும் போதும் சரி, இல்லை பொரியல் பண்ணும் போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்காய் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு டிஷ்யூ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வருங்க. ஏன்னா அது வந்து மாய்ஸ்சர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் எப்போ வாங்குறதா இருந்தாலுமே நல்லா பெரிய பூவாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் எந்த பூச்சி இல்லாமல் கருப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, க்ரீன் கலராக இருக்கும்ல, அந்த தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூவாக இருக்கும் போது பிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும் போது சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. அண்ட் புழு, பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு கவர் வச்சுக்கோங்க. அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பூ எல்லாமே உள்ள போட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் எழுந்து சமைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்போ பாருங்க, புழு எல்லாமே நம்ம எடுத்தாச்சு, க்ளீனா இருக்கு. புழுவோட வச்சோம் அப்படின்னா காய் வந்து சீக்கிரமா அழுகிரும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. அடுத்தது தக்காளி நீங்க ஸ்டோர் பண்ணும்போது எப்பவுமே கவர்ல ஸ்டோர் பண்ணாம ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ நான் பழைய தக்காளிலாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம புது தக்காளி வந்து உள்ள போடும்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. டிஷ்யூ போடும்போது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வாஷ் பண்ண தக்காளியை ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பழைய தக்காளி வந்து அது மேலேயே போடும்போது நமக்கு ஈஸியாக மற்ற தக்காளியும் அழுகிரும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு பழைய தக்காளிலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த தக்காளி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புது தக்காளி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது தக்காளி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவரில் வைக்கும்போது தண்ணி விட்டு சீக்கிரமாக அழுகிரும் இல்லையா? அதுவும் கேரட், முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எந்த தண்ணியும் விடாது. உங்களுக்கு வந்து கவரில் வைக்கும் போது அதிகமாக தண்ணி விடும் பார்த்தீங்களா? அது எல்லாமே இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் உள்ளே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இப்போ இதை உள்ளே போட்டுட்டு நம்ம சுருக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பை பார்த்தீங்கன்னா நம்ம வாஷபிள் தாங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இதுவும் கவரில் வச்சா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அழுகிரும். அதுவுமே வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வருங்க. சிலர் வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாதான் ரொம்ப நாள் வரும். அடுத்தது பீட்ரூட் வந்து நம்ம அப்படியே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவுமே சீக்கிரம் அழுகிரும் இல்லையா? ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும். இதுவுமே காட்டன் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காய் வந்து சுருங்காமல் நல்லா அழுகாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி, கேரட் இது எல்லாமே இந்த காட்டன் பேக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ரொம்ப வருஷமாக இந்த காட்டன் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்கிறதுனால நமக்கு 1 kg, 1/2 kg அந்த மாதிரி பிரித்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேக்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் வரும். இப்போ நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் மேலே வந்து ஒரு லேயரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வருங்க. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் காய்கறிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்தது பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதுவுமே ரொம்ப நாள் வரும். நம்ம வந்து கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழுகின மாதிரி ஆயிடும். ஸோ அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இஞ்சி வந்து ரொம்ப மண்ணாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா 4-5 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லைனா வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், பளிச்சுனா இருக்க மாதிரி இருக்கும். அந்த இஞ்சி வந்து மண் இல்லாமல் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து மஷ்ரூம்ஸ் வாங்கணும். இதை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒரு ட்ரேல தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இதை கட் பண்ணி நல்லா வந்து கழுவிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணாக இருக்கும் இல்லையா, நம்ம 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக ஆயிரும். அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா வாஷ் பண்ணுறேன். அந்த மேலே இருக்க மண்ணாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக்காக டாட்ஸாக இருக்கும், அது எல்லாமே போய் நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ நல்லா நான் கழுவியாச்சு. ஒரு துணியில் வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா அப்படி பரப்பி விட்டு துணி வச்சு நல்லா அவங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லா ஒயிட்டாக பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாலாம் க்ளீன் பண்ணிடலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இந்த மேலே காம்பை எடுத்துகிட்டு எப்போவுமே ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படியே வைக்கும் போது அந்த காம்பு ஏரியாலாம் வந்து சீக்கிரமாக அழுகிரும். ஸோ அதனால் எவ்வளோ சின்ன பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி, காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள டிஷ்யூ போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த லெமன்லாம் உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே வந்து டிஷ்யூ போட மறந்துடாதீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். லெமன் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் லெமன் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுவுமே ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நான் 2 மெத்தட்லேயுமே வந்து ஸ்டோர் பண்ணுவேங்க. ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்தது நம்ம கழுவி வச்சுருந்த இஞ்சி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே டிஷ்யூ போட்டிங்கன்னா மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டுட்டு இப்போ காஞ்ச அந்த மஷ்ரூமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ் லாக் இருக்க மாதிரியான கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்தது ஒரு பாக்ஸில் வந்து வாங்கிட்டு வந்து பேபி கார்னும் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிஜமாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே இந்த மெஷ் பேக் தாங்க யூஸ் பண்ணுவேன். நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா சுருங்கி போகாமல் காஞ்சி போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷ் பேக் வந்து ஃப்ரூட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எனக்கு அவ்வளோ சூட் ஆகலை, பட் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, பைனாப்பிள் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து மெஷ் பேக்கில் பயன்படுத்துவேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பொடலங்காவும் அவரைக்காவும் இந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து வெஜிடபிள் பாக்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக மொட்டாக வாங்கிட்டு வருவோம். ஆனால் சில சமயம் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏர் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து அதே கவரில் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 4-5 நாள் கூட சூப்பராக இருக்குங்க. அடுத்தது ரோஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரோஸை ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ரோஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பூ வாங்கினாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து செவ்வந்தி வாங்கிட்டு வந்தேன். செவ்வந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த காம்பெல்லாம் பெருசாக இருக்கும். சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் பெரிய டப்பாவை எடுத்துக்கோங்க. அதுலேயும் உள்ள டிஷ்யூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செவ்வந்திலாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கும். அது எல்லாமே அழகாக எடுத்து ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இது பூ வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேரை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே பார்த்தீங்கன்னா டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த அடியில் பிளேட் இருக்க டப்பா பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வந்து கீழே தேங்கிடுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப அசிங்கமாயிரும். ஒரு பிளேட்டோ ஒரு முறமோ வச்சுட்டிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இலையை மட்டும் நம்ம பிச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டெம்மோடையே அப்படி பிச்சு போடுவாங்க. ஸோ 2 விதமாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி லீஃப் மட்டும் தாங்க எடுத்து போடுவேன். அப்போ தான் தாளிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சோன்னா நல்லாயிருக்கும். இல்லை மண்ணோடு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிரும். அதுவும் கொத்தமல்லிலாம் சீக்கிரமாகவே வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால் எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள்.
இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வேற கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவுமே காலைல எழுந்து சமைக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து காலையில் இந்த மாதிரி கீரை சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். இது எல்லாமே நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கீரையில் முடியெல்லாம் இருக்கும். அதனால் எப்போவுமே கீரை சுத்தம் பண்ணும்போது நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொடிசாக கட் பண்ணாமல் ஒரு 1-2 கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் சமைக்கும் போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தாங்க புதினாவும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி இலையெல்லாம் எடுத்து அழகாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்டோர் பண்ணும்போது மேலே ஒரு டிஷ்யூ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா பாக்ஸுக்குமே இவ்வளோ டிஷ்யூ போடணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாங்க. இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாவது க்ளீன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் கிழங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த ஆர்கனைசரில் பேப்பரெல்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஆனியன்ஸு இல்லை வந்து பொட்டேட்டோலாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்குங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் பழைய பேப்பரில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது அழுகி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாங்கிட்டு வந்து புதுசுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுகிரும் இல்லையா? அதனால் எப்போவுமே நீட்டாக வந்து பேப்பர்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடமும் பார்க்க நல்லாயிருக்கும். காய்கறிகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளாவது ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து அழுக்கோட நம்ம என்ன தான் காய்கறியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சாலும் ஃப்ரிட்ஜு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜை ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் எல்லா ரேக்லையுமே வந்து காலி பண்ணிட்டேன். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.